ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? அதிமுகலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிஎஸ் தரப்பில் இருந்த வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி. என்னங்க சொல்கிறீங்க? வைத்தியலிங்கமும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா கைவிட்டாரா, இபிஎஸ் பக்கம் வந்துட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க. கொஞ்ச நாள், அதாவது 3 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை சந்திக்க ஓபிஎஸ் போயிருந்தாருங்க. அந்த சந்திப்பிற்கு பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியலிங்கம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜேடிசி பிரபாகரன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புகழேந்தி யாருமே போகலைங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூடயே தாங்க ஒட்டிட்டு ஒரு ஒட்டுண்ணி மாதிரி செயல்படுறவங்க இவங்க 3 பேரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க டிடிவியை சந்திக்கிறத விரும்பவில்லை. எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னா, அடுத்த மாநாடு திருச்சியில் போட்ட மாதிரி அடுத்த மாநாடு சேலமா மதுரையா அப்படின்னு பிளான் போட்டு கொடுக்குற அளவுக்கு இவங்க ஒற்றுமைனா பாருங்கள். ஆனாலும் போகலை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அப்படின்னு கேட்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொன்னது, வைத்தியலிங்கம் சொன்னது நம்ம டிடிவியோ சசிகலாவோ பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறது இல்லைங்க. ஒரு பரஸ்பர நட்போட வேணால் இருக்கலாம், நம்ம தனியாக செயல்படலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை சாய்க்கலைங்க. இல்லை, டிடிவியும் சசிகலா அம்மையாரோடு சேர்ந்து தான் நம்ம செயல்பட போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சிங்க. அவர் கூட போனது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ப்ளஸ் பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும்தாங்க போனது. இதனால் பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு முடங்கி போயிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த சைடில் இபிஎஸ் ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செங்கோட்டையன் அமைச்சர், முன்னாள் அமைச்சரை விட்டு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்தையோ இல்லை ஜேடிசி பிரபாகரனோ அப்படியும் இல்லை புகழேந்தியோ பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவரை நம்ம பக்கம் இழுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வெளியாகிருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய இழப்புன்னு தாங்க சொல்லலாம். வருங்காலம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கையில் தான் இருக்கும் அதிமுக கட்சி அப்படின்ற மாதிரி எல்லா அறிவிப்புகளும் வந்துடுச்சுங்க. அதனால் ஒவ்வொரு எம்எல்ஏக்களோ பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி கட்சியில் அதாவது தாய் கழகமான அஇஅதிமுகவில் இணையிறாங்க. இது ஓபிஎஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிடிவியோ சின்ன அம்மையாருக்கோ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.